பத்த வச்சுட்டியே பரட்ட வரண்டா அப்படின்னாரு. அவன் பதறி போய் எப்படி ஓடுறதுன்னு தெரியாம இளையராஜா 15 ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்க. அந்த ஈவெண்டோட நோக்கம் என்னமோ ராஜா சார பாராட்டி புகழ்ந்து தள்ளுறதுதான். ஆனா அங்க நடந்தது எப்படி இருந்துச்சு தெரியுமா? சட்டமண்டை உனக்கு தெரியாது, மொட்டை மண்டை உனக்கும் தெரியாது, எந்த மண்டை எனக்கும் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. கடைசியில் அந்த ஈவெண்ட் ஏதோ காலேஜ் முடிச்சு பல வருஷம் கழிச்சு நடந்த அலுமினி ரியூனியன் மாதிரி மாத்தி கலாட்டா பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினிகாந்த், விஜயகாந்த், ராமராஜன், முரளி, மோகன் எல்லாருக்கும் ஒரே டைம்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்றேன் சொல்லாது. உண்மையிலே கமல்ஹாசன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. எப்படிப்பட்ட மனிதர்கள்ல இப்பெல்லாம் ஒரு செலிபிரிட்டி இன்னொரு செலிபிரிட்டியை பார்த்து சும்மா கூட பேசிட முடியாது. காரணம் அவங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸ்ங்கிற ஒரு சில தற்கொலை கூட்டம். ஒரு சில அண்டர்லைன் நீங்க பொறுமையா பெட்ரோல் போட்டு வாங்க. ஆனா கோலிவுட்டோட டாப் 2 ஆக்டர்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு அண்ட் அவங்களோட காலகட்டத்தில் இருந்த மியூசிக் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்குள்ள இருக்கிற பாண்ட் எல்லாம் பாருங்களேன். இது வீடு இல்ல, விக்ரமன் சார் படம். இந்த ஈவெண்டோட மெயின் ட்ரெண்டிங் டாபிக்கே நம்ம தலைவர் தான். மெயின் களவாணி அவன் தாயா. ஏன்னா ரஜினி சார் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணும்போது சிஎம்க்கு இன்ட்ரோ கொடுக்கறங்கிற பேர்ல ஸ்டாலின் ஐயாவையே 2 நிமிஷம் யாரை பத்தி பேசுறாருன்னு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு. வாங்க 26ல பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே உறுதியான அந்த ஒரு ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அந்த ஒரு கதை. அதை விட ஒரு சிஎம் பக்கத்தால இருக்கும்போது ராஜா சார் பண்ண சேட்டைகளை எல்லாம் சொல்லி ஸ்டேஜ்ல சம்பவம் பண்ணிட்டாரு. சொல்லிடவா நானும் மகேந்திர சார் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்தோம். இவகிட்ட கேட்டோம், சுவாமி அவன சொல்லி நிறுத்துங்களேண்டா. ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டோ இருக்கு. ஐயோ 3 மணி நைட் வரைக்கும் அவர் எங்கம்மா குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா. ஊர்ல கிசு எல்லாம் கேக்குறாரு, மெயினா ஹீரோயின்ஸுங்க பத்தி. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அதுவும் இது இப்போலாம் இல்ல, முன்னாடியே ஜெயலலிதா அம்மா சிஎம்மா இருக்கும்போது சோ ஐயாவே கோத்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ ராஜா சாருக்கு சொல்லவா வேணும்? புரட்சி தலைவர்கள் சொல்லி கூட அவர் வார்த்தை கேட்காத ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இருக்காருன்னு சொன்னா அது சோ ராமசுவாமி அவர்கள் தான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.